அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருந்த காளியம்மாள் அதிமுகவில் இணைந்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சென்னை பசுமை வழிச்சாலை உள்ள இபிஎஸ்ஸின் இல்லத்தில் அவரை சந்தித்து காளியம்மாள் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சமூக செயற்பாட்டாளராக செயல்பட்டு வந்த காளியம்மாள் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அவரது இல்லத்தில், சென்னை கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்பொழுது காளியம்மாள் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய முகமாக செயல்பட்டு வந்தார். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றிருந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். நீண்ட நாட்களாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் அல்லது அதிமுகவில் இணையப் போகிறாரா என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார். அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.